விவாகரத்துக்கு காரணம் வந்து 2 பேருமே வந்து சம்பாதிக்கிறதுன்னு வந்ததுக்கப்புறம் முதல்ல இது ஒரு அடிமைத்தனமாக இருந்தது. அதாவது கணவன் சம்பாதிப்பான். இப்போ எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மா சண்டை போட்டுட்டு போவாங்க, எங்கள் அப்பா திட்டாரு ஏதோ. எங்கள் பாட்டி என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, நான் 4 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்ததில்ல, நீ மட்டும்தான், உன் புருஷன் தான் உனக்கு சோறு போடுறான், புடவை வாங்கி கொடுக்குறான், அதனால் மரியாதையை வீட்டுக்கு போன அனுப்பிச்சிடுவாங்க. சண்டை போடுறதுக்கு உனக்கு லாய்க்கே கிடையாதுன்னுவாங்க. இது ஒரு அடிமைத்தனம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி பெண்கள் படிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்கன்றதுனால நம்ம ஈக்குவல்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது எதுக்கு இவன் செய்கிறதுக்கெலாம் நம்ம ஒத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இதுதான் சரின்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் யூ ஹேவ் டு டேஸ்ட் எவ்ரி திங் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறதா வச்சுருக்கேன். அதுதான் அவங்களுடைய மனநிலையாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துறது. சுஜாதாவோட ஒரு கதை இருக்குது, எதையும் ஒரு முறைன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. அது வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை அவன் பண்ணிகிட்டே இருப்பான். அவர் பெரிய தப்பு பண்ணியிருப்பான். அந்த கணேஷோ வசந்தோ கண்டுபிடிச்சிட்டு இறங்கி போயிடுவாப்புல. அப்போ வசந்த் கேட்பாப்புல, ஏன் பாஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு. அவன் எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணுறான். அந்த மாதிரி சூசைடை ஒரு தடவை பண்ணுவான்ட்டு போயிடுவார். அதோட படம் முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். அந்த மாதிரி இது வந்து எதையும் ஒரு முறைங்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் புரிஞ்சு அதை இந்த கீழ்த்தரமான வர்த்தகம் பண்ணுறவனுங்க எப்படி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு அதிலே போட்டுட்டு நம்ம சிகரெட் வைக்கிறோமோ அந்த மாதிரி. ஓகே, இல்லை ரிவ்யூஸில் எது ரொம்ப பாதிக்குது உங்களுக்கு? லைக் இந்த மாதிரி ஏன் ரிவ்யூ கொடுத்தாங்க, இல்லைனா கொஞ்சம் சென்சிபிளாக இல்லையே ரிவ்யூ அப்படிங்கிறது எந்த மாதிரியான ரிவ்யூஸ்லாம் உங்களை பாதிச்சுது? அதாங்க, ஒரு நல்ல விஷயத்த இதுக்குள்ளே இருக்கிற நல்ல 4 விஷயத்த காட்டலாமே, சுட்டி காட்டலாமே. அதுக்கு பதிலாக அது எப்படியா இருக்குன்னா 13 குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த டிஃபரன்சியேஷனும் காட்டல டைரக்டர் அப்படின்னு சொன்னால் அது போய் வாங்க வாதாடலான்ற, வாங்க கோர்ட்டுக்கு போகலாம். செல்வராகவன் சார் வந்து அங்கே தான் நம்ம வந்து இது எடுக்கும் போதெல்லாமே எங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். இவ்வளோ லென்த்தி சீனு. இப்போ நீங்கள் படமாக பார்க்கும்போது அது ஒரு சீனு, அது 10 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கும். 10 நாள் மழை வரணும், மழையில் வந்து கண் சிமிட்டாதீங்கன்னு ஒரு தண்ணி வந்து அந்த ஹோஸ் பைப்பை வச்சு அடிப்பாங்க. அது இப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க, ட்ரிப்னு இப்படி அடிப்பாங்கன்னா சொரக்குன்னு வந்து தலையில் போடும். கண்ணை வந்து சிமிட்டவே கூடாது, அப்படியே தான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் அது அவருடைய முழு ஒரு ட்ரீம். ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, நம்ம தீன்ஸ் படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தோம். அப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குழந்தைகளுக்கான படத்தை புத்திசாலித்தனமாகவும் எடுக்க முடியும்னு நீங்கள் ஒரு அட்டம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கே வாழ்த்துக்கள்னு. படம் பார்த்ததுக்கப்புறம் அது உண்மைன்னு தெரிஞ்சுது, அப்படி தான் படமும் இருந்தது. ஸோ அதை கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. முழுக்க அது அப்படியே எங்களுக்கு கொடுத்ததுக்கு. நிறையா விஷயங்கள் படத்தை பற்றி பேசணும்னு தோணுது உள்ளே இருந்து. அதனால் அந்த ஸ்பாய்லர் அலர்ட் இப்போயே கொடுத்துக்கிறோம். படம் பார்க்காம இருந்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்து இந்த இன்டர்வியூ வந்து பார்த்துக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா இது எல்லாரும் வீணாக போச்சு கேட்டு எல்லாரும் ஸ்பாயில் மேக்ஸிமம் எல்லாம் உண்டோ. அதெல்லாம் நான் ஏதோ ஒரு பெரிய விஷயமா தயங்கினேன் முதல்ல. அப்புறம் இப்போ அது சயின்ஸ் ஃபிக்ஷன் தெரிஞ்சதுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வருதுன்னு தெரிஞ்சது. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அங்கேருந்து தான் என்னுடைய பேச்சை நான் வந்து துவங்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் இருந்தால் கூட இந்த படம் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறது. டீன்ஸ் வந்து தன்னந்தனியே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க சமாளிக்கிறதும், அப்புறம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கான விஷயம் 1977 அமைச்ச ஒரு கோல்டன் பிளேட் போய் ஒரு ஏலியன் கையில் கிடச்சா என்னங்கிற ஒரு கற்பனை வந்து இதில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்த விட இங்கே கடைசியாக நிற்க போகிறது மனிதாபிமானம், மனிதநேயம், ஒரு சாக்ரிஃபைஸ்னால என்னென்ன விஷயங்கள் வருது. இப்படி நல்ல விஷயங்களை சொன்னால் 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு குழந்தைங்க படம். இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு பொய் சொன்னா கூட நல்லா இருக்குது எல்லாரும் பாருங்கன்னு சொன்னால் அந்த படம் படம் அப்படி உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்தை நீங்கள் எல்லாரும் பாருங்கன்னு சொல்லிட்டு கொண்டாட சொல்லிட்டா கூட தப்பு வந்துடுது இந்த சொசைட்டிக்குன்னு சொல்லிடலாம். நான் சொல்கிறது நல்லா இருக்குன்னு எழுதுனா கூட அதனால் என்ன ஒரு கேடு நடந்துரும்னு எனக்கு தெரியல. பசங்கள்லாம் வந்து பார்த்தாங்க, ஏன்னா படம் பசங்க தான் பார்க்குறாங்க. என்னுடைய ஒரு பேட் டைமாக என்னென்னு தெரியல. அது வந்து ஏப்ரல் ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆகாமல் இப்போ சண்டே பயங்கர ஃபுல்லாகுது, மொஹரம் அன்னைக்கு ஃபுல்லாகுது, மறுபடியும் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகுது, மறுபடியும் வீக் டேஸில் ஹாலிடேஸ் இல்லைங்கிறதுனால குழந்தைங்க எல்லோரும் கட்டடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இது அப்போது நான் மத்தியானம் அப்படி யோசிச்சிருந்தேன், இல்லை உண்மையிலேயே இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கான படம் தான். இந்த படத்தில் சில குறைகள் இருந்தால் கூட இந்த படத்தை குழந்தைங்க பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைங்க படம் வந்துருக்கு. யாரும் குழந்தைங்களை வச்சு எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஸ்டார்ஸை வச்சு எடுக்கிறதுக்கே தைரியம் கம்மியாக இருக்கும்போது குழந்தைங்களை வச்சு எடுக்கிறதுல எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது, அதை அவங்க பண்ணியிருக்காங்க, அதனால் பாராட்டலாம் அப்படின்னு பொய்யாவது சொன்னால் என்ன குறை வந்துடும், தவறு வந்துடும், அந்த சொசைட்டி எப்படி வேணால் போய்டும்னு எனக்கு தெரியல. ஓகே, இல்லை ரிவ்யூஸில் எது ரொம்ப பாதிக்குது உங்களுக்கு? லைக் இந்த மாதிரி ஏன் ரிவ்யூ கொடுத்தாங்க, இல்லைனா கொஞ்சம் சென்சிபிளாக இல்லையே ரிவ்யூ அப்படிங்கிறது எந்த மாதிரியான ரிவ்யூஸ்லாம் உங்களை பாதிச்சுது? அதாங்க, ஒரு நல்ல விஷயத்த இதுக்குள்ளே இருக்கிற நல்ல 4 விஷயத்த காட்டலாமே, சுட்டி காட்டலாமே. அதுக்கு பதிலாக அது எப்படியா இருக்குன்னா 13 குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த டிஃபரன்சியேஷனும் காட்டல டைரக்டர்
அப்படின்னு சொன்னால் அது பொய். வாங்க வாதாடலான்றேன் நான். வாங்க கோர்ட்டுக்கு போகலாம், கேட்கலாம். எல்லா கேரக்டருக்கும் ஒரு செப்பரேஷன் இருக்குது. 2 பசங்களை தவிர. ஏன்னா எனக்கு தெரியும், நான் கிரியேட் பண்ணுவேன், செட்டில் வச்சு ஒர்க் பண்ணுவேன், படம் பார்த்தா படத்தில் அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு அது எதுக்காக வந்து அப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து பிடிக்கல, அது வந்து ரொம்ப லேகாக இருக்குது, அல்லது தேவையில்லாத நீண்ட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சயின்ஸை பற்றி சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை நம்ம ஜனரஞ்சகமாக சொல்ல முடியுதா முடியலையாங்கிறது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ படம் பார்க்குறவங்க என்ன அதில் கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் சொல்லப்படல. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து அவங்க படம் பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுது. ஆனால் அது பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பாக இருக்குது. அந்த பையன் அப்படி சொல்லிட்டு போகிறது பிரமிப்பாக இருக்குது. அப்புறம் மனிதாபிமானம், அந்த ஒரு பொண்ணு, அந்த சாராங்கிற பொண்ணு அவன் மேலே காட்டுற கனிவு, இந்த மாதிரி ஒரு சாரா எங்களோட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த மாதிரி அழகழகான விஷயங்களை படம் பார்க்குற பசங்க சொல்கிறாங்க. அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும். எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன்னா, அந்த படத்துக்கு ஏதோ ஒரு வகையான நான் வந்து கவர்மெண்ட்டில் போய் இதுக்கு ஒரு டாக்ஸ் அசம்ஷன் கிடைக்கணுங்கிற அளவுக்கு போராடிட்டுருக்கேன். அப்போ தானே நான் சொல்கிறது, இது லாபத்தை கொள்ளையடிச்சிட்டு போய் நான் வந்து வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்படின்னா ஒரு தவறான ஒரு படமோ ஒன்று யூஏ படம் கூட எடுக்கல, இது ஒரு யூ படம் தானே. அதனால் இல்லை, இது ஆக்சுவலாக நான் அந்த 13 குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுல நானே கான்ட்ரிபியூட் ஆகிறேன். முக்கியமாக படத்தோட ஒரு முதல் ஆரம்ப கட்ட ஒரு சீன் இருக்கும். எல்லா குழந்தைங்களும் அவங்கள ஒருத்தவங்களும் ஒரு விதத்தில் பேசுகிறது அங்கே இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சூப்பர் சீன் அது. எழுதப்பட்டதும் சரி, அது ஸ்டேஜ் பண்ணப்பட்டதும் சரி. லைக் இப்போ என் தங்கச்சிக்கு 14 வயசு. ஸோ அவளோட உலகம் என்ன இருக்குதுங்கிறது இப்போ எனக்கு தெரியும், பேசுகிறப்போ தெரிஞ்சுக்க முடியுது. அவளை என் அம்மாவளையோ அப்பாவளையோ புரிஞ்சுக்க முடியல. ஸோ இந்த ஜென்ரேஷன் கேப்புங்கிறது இப்போது ரொம்ப பெருசாகவே இருக்குது. இவங்களோட வேர்ல்டுக்குள்ளே போய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிக்கினீங்க? நான் அந்த வேர்ல்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு காரணமானு தெரியல, மனசளவில் அங்கேயே தான் உழுந்துட்டு இருக்கேன் நான். அப்புறம் இவங்களுடைய ஃபீலிங் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க ஃபீலிங் தப்புன்னு நான் நினைக்கல. அவங்களுக்கு உலகமே, ஆனால் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம வயசில், என்னுடைய வயசில், அந்த பர்டிகுலர் வயசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும், ஆர்வம் இருக்கும். அது என்ன, இது என்ன, இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் நமக்கு இப்படி தோணுது அப்படின்னு, அப்படி ஏன் நமக்கு இருமல் வருது இப்போது அப்படிலாம் தோணும். அப்படி ஒரு ஹிக்கப்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும். இது என்ன, அது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணும்னா, இந்த உலகத்தில் மிக கெட்ட பையனாக நான் இருக்கேன். ஏன்னா எல்லா குழந்தைங்க மாதிரி நான் இல்லாமல் எனக்குள்ள விகாரமான எண்ணங்கள் இருக்குது. செருப்பால் அடிக்கணும் என்ன, அம்மா சொல்கிறது சரி, அம்மா வந்து அந்த புக்கை படிக்காதன்றாங்க, அந்த பக்கம் போகாதன்றாங்க, பால்களில் நிற்காதன்றாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, ஆனால் நம்ம செய்கிறதெல்லாம் தப்பு. நமக்குள்ளே வந்து தேவையில்லாமல் ஒரு புது எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது. அப்படி இத்தனைக்கும் நான் வந்து தம் அடிக்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. எனக்கு பின்னாடி ஒரு கேங்கெல்லாம் கிடையாது. தனி மனுஷனாக அந்த ஹார்மோன் சேஞ்சில் ஏற்படுற விஷயங்கள் ஏகப்பட்ட குழப்பம் வந்திருக்கு. இது எதனால் தீரும், எப்படி தீரும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அது எல்லாமே தப்புன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருந்தது. நான் தானே தப்பு செய்கிறேன், என்னை திருத்திக்கணும். நான் கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாது, அதனால் என்னை முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு. எனக்கு ஏதாவது எண்ணங்கள் தவறும்போது மறுபடியும் நான் கோயிலுக்கு போயிடுவேன். கோயிலுக்கு போய் ஒரு சுற்றி ஒரு 108 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதி இந்த மாதிரி நான் வந்து அப்படியே ஒரு இந்த நட்சத்திரான்னு ஒரு குழந்தை, அவங்க பாட்டின்றது நத்திங் பட் உங்கள் பாட்டி கனகவள்ளிங்கிறது எங்கள் பாட்டியோட பேர். கனகவள்ளி பாட்டின்னு சொல்கிறது அது பக்தி பாட்டி. அப்புறம் ஹிந்துவையும் இது முஸ்லீம்ஸையும் கிறிஸ்டின்ஸையும் மட்டுமே பெரிய இதுன்னு சொல்கிறது தெரிஞ்ச இவருக்கு வந்து ஹிந்துஸை மட்டும் ஏன் கவலைப்படுத்துகிற அப்படிலாம் அந்த ஹிந்து அந்த குழந்தைய வந்து அது அப்படியே பண்பட்ட சனாதனம், சன்னிதானம், பக்தி, கோமியம் அப்படியே பாட்டி மேலே ஒரு பயங்கர உயிர் உள்ள ஒரு கேரக்டர். கடைசி வரைக்கும் அது பாட்டி பற்றி தான் பேசும். அந்த யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், அப்புறம் முக்கியமாக என் பாட்டி அப்படின்னும், அப்பா அம்மா விட்டுட்டு நான் கேரக்டர் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது வந்து எங்கள் பாட்டியோட விஷயம், அது குழந்தை பேசுறதுலாம் எங்கள் அம்மாவோடைய விஷயம், எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். இது எல்லாத்தையும் நான் அந்த கேரக்டருக்குன்னு வச்சுக்கிட்டேன். அது அப்படியே நான், எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி அந்த மாதிரி அது அந்த பக்தி அது எல்லாமே. அப்புறம் அதே மாதிரி எங்கள் பாட்டி சொன்னது தான் இந்த பேயெல்லாம். அப்புறம் எங்கள் சித்தப்பா சொன்னது தான் வந்து சிந்தாதிரிப்பேட்டு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு பேய் வந்து அந்த கூவம் ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு கயிறை போட்டிங்கன்னா அது நைட்டில் பிடிச்சிக்கும், அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, பிடிச்சிக்கும். அப்போ நம்ம ஃபீல் பண்ண முடியும், கையில் தெரியும் அது அப்படிலாம் சொல்லி, அதை நாளைக்கு காட்டுறேன் உனக்கு அப்படிலாம் சொல்லி, இதெல்லாம் தான் இந்த அது இது. ஆனால் we are not kids anymore அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க அப்படியே கற்பனை. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேபி அப்போ எனக்கு ஒரு 22 வயசு இருந்திருக்கும் போல இருக்குது அந்த டைமில்.
அதை நான் அந்த டீனுக்கு பக்கத்தில் இருந்தனால யோசிச்சேன் என்னன்னு தெரியல. அப்போ யோசித்தது, அப்போ உருவானது தான் அது எல்லாமே. அப்புறம் லவ் லெட்டர் சீன் வந்து அந்த ஒரு பொண்ணோட அப்பா அம்மா லவ் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகுது, அந்த குழந்தை மோர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வருது ஜாஸ்தியாக, ரியாலிட்டி ஆஃப் லைஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒத்து போய் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், இல்லாட்டி ஒருத்தர் குத்தி கொண்டுட்டா கூட பரவாயில்ல, ஆனால் 2 பேரும் பிரியக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கிறத விட இதுதான் இயல்பு போல இருக்குது, இப்படி தான் இருக்கும் போல இருக்குது வாழ்க்கை. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். விவாகரத்துக்கு காரணம் வந்து 2 பேருமே வந்து சம்பாதிக்கிறதுன்னு வந்ததுக்கப்புறம் முதல்ல இது ஒரு அடிமைத்தனமாக இருந்தது. அதாவது கணவன் சம்பாதிப்பான். இப்போ எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மா சண்டை போட்டுட்டு போவாங்க, எங்கள் அப்பா திட்டாரு ஏதோ. எங்கள் பாட்டி என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, நான் 4 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்ததில்ல, நீ மட்டும்தான், உன் புருஷன் தான் உனக்கு சோறு போடுறான், புடவை வாங்கி கொடுக்குறான், அதனால் மரியாதையை வீட்டுக்கு போன வச்சுருவாங்க, சண்டை போடுறதுக்கு உனக்கு லாய்க்கே கிடையாதுன்னுவாங்க. இது ஒரு அடிமைத்தனம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி பெண்கள் படிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்கன்றதுனால நம்ம ஈக்குவலுங்கிற ஒரு விஷயம் வரும்போது எதுக்கு இவன் செய்கிறதுக்கெலாம் நம்ம ஒத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இதுதான் சரின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க எடுத்து போடுறது தனித்தனியாக என்ன போடுறாங்கன்னா, விவாகரத்துக்கு காரணம் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது தான் அப்படின்னு அவங்க போட்டு கீழே பார்த்திபன் அதை மட்டுமே எடுத்து போட்டுடுறாங்க. போட்டால் நம்மளை ஒரு 7-100 பேரை கழுவி ஊற்றுறாங்க. இல்லை அப்படி சொன்ன மாதிரி எங்கேயுமே இல்லை சீன். நான் காட்டுறேன் உங்களுக்கு ட்விட்டரில். நீங்கள் அந்த மாதிரி சீன் வைக்கல. நான் சொல்லவே இல்லை, நான் சொல்கிறது இல்லை. அது இது வந்து பேட்டி அப்போ நடக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சொல்கிறது அதை அப்படியே திரிச்சு அந்த மாதிரி பண்ணிடுறதுனால, இவர் வந்து பணம் கொடுத்தா ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறேன்னு ஒரு கதை பண்ணவர் தானே இவர். அதனால் இவர் இப்படி தான் பேசுவார். இது நல்ல வார்த்தை. இது மாதிரி இதையே வந்து கன்வெர்ட் பண்ணி அப்படியே ஒரு கெட்ட வார்த்தையில் மாற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மாற்றுறது இந்த மாதிரி. அப்புறம் நான் பேட்டி கொடுக்கும்போது சொல்லாத விஷயங்களை சொன்னதாக தம்ப்நெயில் வைக்கிறது இருக்கிறதுலேயே நான் நினைக்கிறேன் பெரிய வயலன்ஸ் வந்து அதுதான். சமீபத்தில் அதை நான் நிறைய உணர்ந்து, இது எத்தனை தடவை சொல்கிறது, யாரோ போஸ்ட் பண்ணுறது கீழே போய் நான் சத்தியமாக அப்படி நான் சொல்லவில்லை அப்படின்லாம் நான் போடுறேன். கமல் சார் படம் ஃபஸ்ட் டேயே வந்து ரிப்போர்ட் சரியில்லை, அதனால் நான் அதை பார்க்கவில்லை பார்த்திபன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி செத்தாலும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னது என் படம் ரொம்ப பிரமாதமாக இருந்திருந்தா, ஒரு வேளை எடுத்த உடனே பம்பாட் ஹிட் அப்படின்னு வந்திருந்தா நான் போய் இந்தியன் டூவே பார்த்துருப்பேன். என் படம் அப்படி ஒரு ரிசல்ட் வராதனால தேட்டராக ஓடிட்டுருக்கேன், அந்த படத்தை பார்க்க முடியல. இதுதான் அதை அப்படியே திரிச்சு என் படம் சரியில்லைன்னு சொன்ன படம், அந்த படம் சரியில்லைன்னு ரிப்போர்ட் வந்ததுனால அந்த படத்தை பார்க்கல. அதை போய் ஒரு 100 பேர் அதை கழுவி ஊற்றி அது எங்கெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் போய் சத்தியமாக நான் சொல்லவில்லை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்கே ஒரு 10 பேரோட மனசு புண்படுது. அது எதுக்காக என்னால் நான் சொன்னதாக இருக்காங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து அவங்களுக்கு எது வந்து அவங்களுக்கு எதாவது திட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த மாமியார் மருமக பிரச்சனை மாதிரி எது சொன்னாலும் திட்டுறதுன்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தது ஃபுல்லாக பேட் பார்ட் ஆஃப் ஃபிலிம் ஜேர்னலிசம். படத்தை நிஜமாவே சென்சிபிளாக எழுதின ஏதாவது ஒரு ரிவ்யூஸ் பார்த்தீங்களா? இருக்குது, டெஃபினட்டாக அப்படி இருக்குது. அதை எடுத்து போடும்போது அதில் ஒரு பிரச்சனை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல கம்பேரிசனில் வேற ஒரு படத்தை கொண்டு வந்துடுறாங்க. என் படத்தை பற்றி நல்லா சொல்லும்போது வேற ஒரு படத்தை அதில் கம்பேரிசனில் வரும்போது அதை எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, இவருக்கு எவ்வளோ இது இருந்தால் இதை எடுத்து போஸ்ட் பண்ணுறாரு. அப்படி இல்லாமல் அவங்களும் விமர்சனம் பண்ணல. அதனால் அந்த மாதிரி ஒரு 4-5 எடுத்து பதுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இது நம்ம மட்டுமே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ நீங்கள் இந்த பசங்களே வந்து கல் குடிக்கிறாங்க, அதுக்கடுத்து இந்த பசங்க ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் வழிமுறைகளை உடைக்கிற பசங்களாக இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த டீனேஜர்ஸை பற்றின வந்த கமிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற விஷயத்த பண்ணுற டீனேஜர்ஸாக இருப்பாங்க. பட் இது கொஞ்சம் வழிமுறைகளை கொஞ்சம் உடைக்கணும்னு நினைக்கிற டீனேஜர்ஸாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ண படம் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அழியாத குளங்களாக இருக்கட்டும். ஆமாம், அழியாத குளங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு தனுஷோட முதல் படமாக இருக்கட்டும், துளுவது இளமையாக இருக்கட்டும். ஆமாம், இப்போ நீங்கள் அதெல்லாம் போஸ்டர்லேயே வந்து போட்டு வச்சுருப்பாங்கல்ல. நான் வந்து போஸ்டர் ஒரு கான்ட்ரவர்சியாக கூட ஒரு போஸ்டர் வந்துச்சு. நான் வந்து தம் அடிக்கிறது பிடிச்சி இல்லை, தம் அடிச்சா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பிடிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு இந்த போஸ்டர் இருக்கலாம், ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதை பண்ணணுங்கிற அந்த அர்ஜி வந்து அதே தான் சொல்கிறேன். வழிமுறை உடைக்கிறதுன்னு அது என்ன இல்லை, நீங்கள் வழிமுறை உலகம் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அந்த பேய் பூதம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க டீனேஜர்ஸ் அது நிறையா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் வி ஹேவ் டு டேஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறதா வச்சுருக்கேன். அதுதான் அவங்களுடைய மனநிலையாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துறது. சுஜாதாவோட ஒரு கதை இருக்குது, எதையும் ஒரு முறைன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. அது வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை அவன் பண்ணிகிட்டே இருப்பான். அவர் பெரிய தப்பு பண்ணியிருப்பான். அந்த கணேஷோ வசந்தோ கண்டுபிடிச்சிட்டு இறங்கி போயிடுவாப்புல. அப்போ வசந்த் கேட்பாப்புல, ஏன் பாஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு. அவன் எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணுறான். அந்த மாதிரி சூசைடை ஒரு தடவை பண்ணுவான்ட்டு போயிடுவார். அதோட படம் முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். அந்த மாதிரி இது வந்து எதையும் ஒரு முறைங்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் புரிஞ்சு
அதை இந்த கீழ்த்தரமான வர்த்தகம் பண்ணுறவனுங்க எப்படி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு அதிலேயே போட்டு நம்ம சிகரெட் விற்கிறோமோ அந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து இப்போ ஸ்கூல் வரைக்கும் போயிருக்குன்றது நம்ம உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். மிக அபாயகரமான விஷயம். அது எல்லாமே எதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கு விடுதலை கிடைச்சதுன்னா இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க. வழியில் அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது, இறங்கி ஓடுற வாய்ப்பே கிடையாது. அவங்க பஸ்ஸில் போய் இறங்கலான்னு பார்த்தாங்க. போகிற வழியில் கள்ளுக்கடையை பார்த்ததுக்கப்புறம் ஒரு 13 பேரும் அப்படி செய்யாமல் 13 பேரில் ஒரு 5 பேர் தான் அப்படி செய்வாங்க. 4 பேர் தான், மீதி பேர்லாம் வந்து அதில் சேர மாட்டாங்க. 4 பேர் தான் அப்படி செய்வாங்க. 4 பேரை தான் 13 பேரில் நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்படி அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது. ஆனால் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஓடும்போது அவங்களால வேகமாக ஓட முடியாது. அப்போ அவள் சொல்லுவா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணீங்க, வேகமாக ஓட முடியல உங்களுக்கு. அவங்களுடைய வேகமே அதில் தடைப்படுது, அந்த சுறுசுறுப்பு தடைப்படுது. அப்புறம் இதை செய்யக்கூடாது, இதை அதுக்காக நான் இதை காட்டணும்னு காட்டுறதை விட சுதந்திரம் அத்துமீறி கைக்கு கிடச்சிட்டா இது எல்லாத்தையும் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அது எங்களுக்கு என்னன்னா, முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஒரு மாதிரி போகிறப்போ நாங்களுமே கண்டிப்பாக இதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கும். பெய்ங்கிறதெல்லாம் தாண்டி லாஜிக்கலாக ரீசன் இருக்கும், சைக்காலஜிக்கலாக போகணுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அது சயின்ஸ் ஃபிக்ஷனாக, அதுவும் குறிப்பாக ஸ்பேஸ் பற்றி ஒரு ஸ்டோரியாக வந்தது வந்து புதுசாக இருந்தது. ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஸ்பேஸ் பற்றின ஸ்டோரிஸே ரொம்ப கம்மி எடுத்து நம்ம வந்து எண்ணிடலாம். ஆனால் அந்த 2001 ஸ்பேஸ் ஒடிசின்னு குப்ரிக்கோட ஒரு படம், அதுதான் இப்போ உலகத்திலேயே வந்து ஸ்பேஸ் பற்றி வந்ததுலேயே ரொம்ப சிறந்த படம் 2001 ஸ்பேஸ் ஒடிசின்னு. அதுக்கு முன்னாடியே ஆனால் நம்ம எம்ஜிஆரே வந்து நம்மகிட்ட ஒரு ஸ்பேஸ் படம் பண்ணிட்டாரு, கலையரசி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு இந்த படத்துக்கு? இல்லைங்க, எனக்கு வந்து நான் போகிற போக்கில் நடந்தது தான் எல்லாமே. இவங்க போகிற போக்கில் காணாமல் போகிற மாதிரி போகிற போக்கில் கண்டுபிடிச்சது தான் அது எல்லாமே. ஓகே, நான் முதல்ல ஐடியாவை வச்சுக்கிட்டேன், காணாம போகிறாங்க எப்படி போகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் சார் அப்படின்னா. அது எப்படிங்க காணாம போக முடியும் அப்படின்னா, அப்புறம் நான் சொன்ன ஒரு வெட்டுக்கிளி அளவுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு ரோவர், அது ஒரு ஏலியன், நாட் ரோவர், ஏலியன். அது வந்து கணுக்காலில் வந்து ஒரு கொத்துச்சுன்னா அப்படியே சக் பண்ணி சின்னதாக ஒரு மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி ஆகிடும். அதை எடுத்து தலையில் வச்சுட்டு அது ஓடும். அதை நம்ம இதில் பார்த்தது, பூதக்கண்ணியில் பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ சின்னதாக இருக்கும் அது அப்படின்னு நான் சொன்னேன். இது எங்கே ஓடுது அப்புறமேல அப்படியே யோசிச்சு, இது எங்கே ஓடுது, இந்த நம்ம ஏலியன்னா எப்படி காட்டுவோம்னா அவ்வளோ ஹியூஜாக காட்டுவோம், இல்லாட்டி அது குரூரமாக காட்டுறோம். அது ஏன் இவ்வளோ குட்டியாக காட்டக்கூடாது, காட்டலாம். அப்போ எங்கே போனால் ஒரு பெரிய முந்திரி தோப்பு கடியில், அந்த மாதிரி இடத்துல முந்திரி தோப்பு தான் இருக்கும் இந்த மாதிரி லேண்டில். என்னுடைய தோட்டம் தான் அதுக்கான லேண்ட்ஸ்கேப் நான் பார்த்தது. அந்த முந்திரி தோப்புக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ்ஷிப், அது நாட் பிக், சின்ன ஸ்பேஸ்ஷிப்பு. அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இதை கொண்டு போகுது. அப்புறம் கதை மெதுவாக வர 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 இது எத்தனை பேரை கொண்டு போக முடியும், அந்த ஒரு சாம்பிள் போதும்ல எதுக்குது. ஒரு ஒருத்தர் தான் எடுக்கிறாங்கன்னு தெரியாமல் பல இடங்கள்லேருந்து பலர் கலெக்ட் பண்ணுறதுனால மொத்தமாக பார்த்தா ஒரு 5-6 பசங்க அதில் மாட்டிக்கிட்டாங்க. கடைசியில் ஒரு பையன் போதும் அல்லது ஒரு ஜீவன் போதும்னு முடிவு பண்ணும்போது இந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்போ எங்கே கொண்டு போகுதுன்னா ஒரு ஸ்பேஸ்ஷிப்புக்கு போகுது. அந்த ஸ்பேஸ்ஷிப் எங்கேருந்து வந்துருவோம், அப்போது ஒரு வெளிக்கிரகத்துலேருந்து வந்த ஒரு விஷயமா இருக்கும். அதோட கேரக்டரைசேஷன் என்னவாக இருக்கும் அப்படிலாம் பேச 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 வந்தது தான் ஜிகேன்னு ஒருத்தர் உள்ளே வந்தார். மயில்சாமி அண்ணாதுரை சார்கிட்ட பேசினேன், அவர்கிட்ட எடுத்த படத்தை காமிச்சேன். அது வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சீனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார், இந்த படமே நல்லா இருக்குன்றதுக்கு அது ஒரு சரியான எக்ஸாம்பிள். உண்மையிலேயே நான் ஃபஸ்ட்டு சீனை பார்த்து புலகாகிதப்பட்டிருக்கேன். இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமே அந்த ஃபஸ்ட்டு சீனில் இருந்த ஒரு டெப்த்தும். இல்லை நீ அது எழுதப்பட்ட விதம் தாண்டி கட்டிங் பாயிண்ட்டு, அந்த கேமரா, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரிலேட்டபுளாக இருந்தது ரொம்ப. எழுமிக்காரி என்னுடைய கேமராமேன், நானும் அவரும் ஃபஸ்ட்டு ஷாட்டை தான் எடுக்கிறோம். நான் எப்போவுமே கன்சீவ் பண்ணிடவே மாட்டேன். முன்னாடி டைட்டில் வேணால் கன்சீவ்னு போடுறதே தவிர முன்னாடி கன்சீவ் பண்ணுறது கிடையாது. ஷார்ட்டை போய் நான் அங்கே பார்த்து இந்த குழந்தை என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது, அது இப்படி திரும்பும்போது கேமராவை இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு ஜிம்மியில் மேலே போயிட்டு இப்படி திரும்பி வருவேன். அவருக்கெல்லாம் எப்படி பழக்கம்னா, அந்த எழுதுகிற படத்தோட சீன் வந்து ஃபுல்லாக அவங்ககிட்ட கம்ப்ளீட்டாக கொடுத்துடணும் கேமராமேனில். அவங்களுக்கு தெரியும் இதுக்கு அடுத்த ஷாட் என்ன, முன்ன பின்ன ஷாட்ஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நான் கொரியோகிராஃப் பண்ணுறதே அங்கே போய் தான் பண்ணுறேன். அப்போ தான் எங்கள் 2 பேருக்கும் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் பண்ணுறது எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவர் அதை நல்லா பியூட்டிஃபுல்லாக அதை எவ்வளோ அழகாக பண்ணால் அது வரைக்கும் தான் போவேன். இந்த ஷாட் இங்கே இந்த பையனோட க்ளோஸ்அப்லேருந்து இப்படி வந்து ஜிம்மி இப்படி வந்து இவனுக்கு போய்டும் சார். அவ்வளோ பெரிய லென்த்தி ஷாட்டை இவங்க பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் கொடுத்து வச்சுட்டேன். யார் வேணால் எந்த டைலாக் வேணாலும் பேசுவாங்க. நான் சொல்கிறது எந்த கேமரா மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைய நான் அந்த டைலாக் பேச வச்சுருவேன். நாட் நெசசரிலி நான் சொன்ன பொண்ணு தான் பேசணும் அவசியம் இல்லை, வேறு ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம். இதில் நான் ரொம்ப பிரிச்சுக்கிட்டது சாரான்னு ஒரு பொண்ணு, ஒரு கிறிஸ்தவ பெண். அந்த பொண்ணு தான் எங்கள்கிட்ட ரொம்ப கனிவோடு இருப்பாள், எல்லார்ட்டையும் கனிவோடு இருப்பாள். ப்ரெட்டு கொடுப்பா, தண்ணி எப்போவுமே கொண்டு வந்து எல்லாருக்கும் தண்ணியை கொடுக்கறதுக்கு அவள் ட்ரை பண்ணுவாள். கடைசி வரைக்கும் ஆட்டுக்குட்டியை கையில் வச்சுக்கிட்டு, அதுதான் அவளுடைய கேரக்டர். அது அப்படியே தனியாக, அந்த பொண்ணு தனியாக, ஐயங்காளி தனியாக, என்ன மாதிரி ஒருத்தன் பேசுகிற ஒருத்தன் தடன்னு பேசுகிறது,
பிஸ் அடிக்க மூணு மிஸ் ஆனானா மிஸ் ஆனவன் எப்படி பிஸ் அடிப்பான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்க சரி ஒன்று அடிக்க போகிறட்டா நீ அவரை மாதிரியே பேசுகிறேன்னு சொல்கிறத சொந்தமாக கிண்டல் அடிச்சுக்கிட்டு பண்ணுற விஷயம். இப்போ நீங்கள் சொல்ல வந்து ஸ்பேஸ்ஷிப் இப்படி நான் சிறுக போகும்போது அப்போ தான் இந்த 1977 இந்த கோல்டன் டிஸ்கை நம்ம அமிச்சோம். அந்த கோல்டன் டிஸ்க்கு ஒரு ஏலியன் கையில் கிடச்சி அது வந்திருந்தா அப்போ நம்ம கதைக்கு ரொம்ப கரெக்டான ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் ரோல் தருண் சொல்லிட்டு நம்ம அஸ்வின்ஸ் பண்ணார் டைரக்டர். அவர் டிஸ்கஷன் வந்திருக்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் நடிச்சே தரணும் சார் அப்படின்னாரு. நான் அது வரைக்கும் நான் நடிக்கிறதா இல்லை, நான் சொல்கிறது ஷூட்டிங் ஆரம்பிக்கிற நேரம் வரைக்கும் நான் நடிக்கிறதே இல்லை. ஓகே. அப்புறம் நான் சொன்னேன் இல்லை சார் நான் வந்தேன்னா இந்த குழந்தைங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடும் இல்லை சார், நான் தான் அதில் ஹீரோன்னு நினச்சிடுவாங்கல்ல, போஸ்டர் கூட அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அது கடைசியில் அடிக்க வேண்டியதாக இருந்தது. நான் என்னென்ன சார் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போது நான் பண்ணால் நான் சொன்னேன் அந்த ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட்னு ஒரு விஷயம் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் 153 வருஷமாக இந்த ரிசர்ச்சில் இருக்கிற ஒருத்தர், அவருக்கு தெரியும் நாசாவில் அவர் இருந்தார், இவர் வந்து இஸ்ரோவில் இருந்தார், இதெல்லாம் நாங்கள் அப்படியே புனைஞ்சி ஸோ இப்போ கோல்டன் டிஸ்க் தான் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்குமே. ஆனால் என்னால் இதை கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா கோல்டன் டிஸ்கில் என்னெல்லாம் இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும், என்கிரிப்ட் பண்ணியிருந்தோம். ஒரு ஐடி கார்டு மாதிரி இதில் எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு நான் காமிச்சேன்னாவே டெஃபினட்டாக அதுவும் இதுவும் கனெக்ட் பண்ண முடியும். இல்லாட்டி இதெல்லாம் பெரிய பிரயத்தனம், நமக்கு தெரியாது எப்படி கனெக்ட் பண்ணி அது ஒரு லாங்குவேஜில் வருது, அந்த லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் நான் நினைக்கிறேன் இது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் மற்ற டைரக்டர் பண்ணி தான் செத்துருவேன், போய் காலில் விழுந்து செத்துருவேன். நான் எவ்வளோ அழகான நிறைய விஷயங்கள் அதை பண்ணியிருக்கோம், அது எதையுமே சட்டை பண்ணதாகவே தெரியாமையே ஒரு விஷயம் வருது. நீங்கள் இப்போது இந்த டீன்ஸ் பார்ட் 3க்கு ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்கீங்க. சாரி, டீன்ஸ் பார்ட் 2க்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் பில்ட் பண்ணுறதுல எந்த லெவலில் இருக்கிறீங்க? இப்போது நம்ம தயாரிப்பாளர்கள் எல்லாமே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே என்ன கலெக்ஷன், செகண்ட் டே நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட கேட்டீங்க முதல் கேள்வி. எனக்கு வந்து சத்தியமாகவே இந்த படம் என்ன வேணால் கலெக்ட் பண்ணிட்டு போட்டோம் சார். நான் 2வது நாள் ஒரு மோசமான மனநிலையில் இருந்தேன், ரொம்ப கஷ்டத்தில் வருத்தத்தில் இருந்தேன். ஃபஸ்ட் டே வந்து ஈவன் தான் எனக்கு தெரியும் ஃபஸ்ட் டே வந்து டெஃபினட்டாக அந்த படத்துக்கு நடுவில் வந்ததுனால நமக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம் தியேட்டர்ஸ் இல்லை, அப்படியே இருந்தாலும் அது ஃபுல்லாகிறது கஷ்டம், எல்லோரும் கான்சன்ட்ரேஷன் வேறு ஒன்றில் தான் இருக்கும். அப்படி இருந்துமே நான் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருந்தேன். பட் 2வது நாள் ஃபுல்லு 3வது நாள் ஃபுல்லு வீக் டேஸில் ஃபுல்லு படம் 100 ஸ்க்ரீன்ஸ் இப்போ 200 ஸ்க்ரீன்ஸ் ஆகிருக்கு. தியேட்டர்ஸை தேடுறாங்க, ஷோஸை தேடுறாங்க மக்கள், தெரியும் நமக்கு. ஆனால் இப்போ எனக்கு உடனே நிறைய ஷோஸையும் மாற்ற முடியாது, ஏன்னா எல்லா இதுவும் வந்து அவங்க புக் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய படங்களுக்காக. அப்போ டக்குன்னு என்னுடைய நிறைய ஷோஸும் மாறாது. இவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இது என்ன வேணாலும் கலெக்ட் பண்ணிட்டு போட்டோம். முதல்ல நான் ரொம்ப சின்சியராக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணேன், குழந்தைங்களுக்கான ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சேன். அது யூவாகவே அமைஞ்சது, ஒரு நல்ல விஷயம். நான் திருப்பி அந்த யூன்னு சொல்கிறது அதில் வேறு ஒன்றுமே இல்லை, இருந்தால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பேரண்ட்ஸு பசங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த 38 மார்க் வாங்குற அப்பா 48 மார்க் வாங்குற நம்மளை கூப்பிட்டு கண்டிக்கிறாருங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அதுக்காக அப்பா வந்து 38 மார்க் தான் வாங்கினாங்கிறதுக்காக பொண்ணு 28 மார்க் வாங்குறத அவர் ஒத்துக்க மாட்டார். அவர் இன்னும் நல்லா படிக்க வைக்கணும்னு தான் நினைப்பார். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஏதாவது வகையில் உட்காந்து பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி புரிஞ்ச வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஐக்கியமான ஒரு விஷயம் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸோட குழந்தைங்க வரும்போது பேரண்ட்ஸே பயங்கர குதிக்கிறாங்க. இவ கூட அப்படி தாங்க, இவ்வளோ அதே தான், சும்மா அப்படி பார்த்தா அப்படி இருக்கா அப்படின்றாங்க அவங்க அம்மா. டீச்சர்ஸ் வராங்க, டீச்சர்ஸ்க்கு நடுவில் குழந்தைங்க பேசுகிறாங்க. எங்களை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுது இந்த படம். ஆனால் என்ன அந்த கட்டடிக்கல நாங்கள், ஆனால் அந்த மாதிரிலாம் தோணும் எங்களுக்கு அப்படின்னு டீச்சருக்கு எதிர்க்கே சொல்கிறாங்க, டீச்சர் சிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர மாதிரியான விஷயமா இருக்கும். இல்லை, உங்களோட எல்லா படத்துலையும் உங்களுக்கான மூமெண்ட் இருக்கும், உங்களோட விஷயங்கள்லாம் இருக்கும். இதுலேயும் இந்த படத்துலையும் இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற ஒரு குழந்தைகளும் அப்பப்போ பார்த்திபன் சார் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இரவு நிலையில் இப்போ நீங்கள் சொன்னோன்னே ஞாபகம் வருது, நந்துக்கு ஒரு சீன் ஒன்று இருக்கும். அவன் வந்து பெரிய பணக்காரன் ஆனதுக்கப்புறமா ஒரு விஷயம் பண்ணுவான். அவனை இதுக்கு முன்னாடி அவன் லைஃப்பில் அவனை மிஸ்யூஸ் பண்ணவனை ஃபுல்லாக கூட்டு வச்சு பண்ணுவான். அது செம்ம சீன். அது அதில் தான் உங்களோட வார்த்தை விளையாட்டில் ஒரு சூத்திரதாரி இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் வரும் அதில். அந்த மாதிரி இப்போ இதில் இல்லைன்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு கூட நீங்கள் பல இடத்துல சொன்னீங்க, பிரச்சனை முடிச்சுட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. நம்ம வைக்கணும்னு தோணுச்சு, டிஸ்கஷன்லேயே தான் வந்துச்சு. அந்த மாதிரி நான் அப்படி இப்போ இதில் கூட அவன் வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம எப்படி ஒரு பையன் சொல்லுவான், இங்கேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் ஒரு கணக்கு சொல்கிறோம், 60 கிலோமீட்டர் வேகத்தில் 2 கிலோமீட்டர் வந்து 2 நிமிஷத்தில் வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து அவ்வளோ தூரம் எப்படி போகிறது? அதுவும் அந்த நாய் ஒரு செருப்பை எடுத்துட்டு ஷூ எடுத்து அதுவும் ஒத்த ஷூ வச்சுட்டுன்னு தூக்கி அடிப்பான்.
அடிச்சு முடிச்சோன்னு ஷூ தெரிஞ்சு பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வச்சிருந்தேன். ஷூ தெரிஞ்சு பேசுறதுல ஒரு ஷூத்தை எரிஞ்சு பேசுறதுல ஷூ எரிஞ்சு பேசுறதுல ஷூ தெரிஞ்சு பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வச்சிருந்தேன். அது என்ன மாதிரி ஒருத்தர் பேசுறான்னு அவனுக்கு சென்சார்ல அதை கட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்றது வந்து சென்சார்லயே கட்டில் பார்த்தா அது இருக்கும். அதெல்லாம் நான் ஒன்றும் மறைச்சு வைக்கிறதுல ஒன்றும் விஷயம் இல்லை. அது நம்மலாம் இது நடக்கும்போது ப்ரீவியூ ஷோலாம் நடக்கும்போது பயங்கர சிரிப்பு. அதுக்கு சென்சார் பண்ணதுக்கப்புறம் அது போயிடுச்சு. பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு படத்தில் தெரிஞ்சு பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான்னு தெரியல யாருக்கும். எனக்கு ஒரு கிளாப்ஸ் போயிடுச்சு அதில். நான் அப்போ சொல்கிறேன் சார் ஷூ சார் அது ஷூன்னு சொல்கிறான் அவன், இருந்தாலும் அது டபுள் மீனிங் முடியாது அப்படின்ட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன், நானும் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுக்கிச்சு நம்ம படத்தை நிறைய பேருக்கு என்னென்னா இது குழந்தைங்க படத்தில் என்ன சார் ஒரு ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வேணால் படம் பூரா ஹியூமர் இருக்குங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கூட நிறைய இடங்கள் அப்படியே லைட்டர் வெயிட்டில் தெளிச்சு விட்டது இருக்குது. காதல் இருக்குது, ஒரு பயங்கர த்ரில்லிங் இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒரு பெரிய மலைப்பாம்போட போராட்டம் ஒன்று இருக்குது. அதை ஒருத்தர் கேட்டார், ஏங்க நாயை கண்டு ஓடுறாங்க ஆனால் மலைப்பாம்பு பிடிச்சி கிழிக்கிறாங்களேங்க. நான் சொன்னேன் மலைப்பாம்பு எப்போவுமே விரட்டிட்டு வராதுங்க. மலைப்பாம்பு சாப்பிட்ட உடனே அப்படி திம்முன்னு கிடக்கும். ஒரு இறை உள்ளே போயிருக்குன்னா அதனால் மூவ் பண்ணுறதே முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை பண்ணுறோமே தவிர, நாயை பார்த்தா டெஃபினட்டாக பயம் வரும். நாயை விரட்டினா டெஃபினட்டாக கடிச்சிடும்னு பயம் வரும். மலைப்பாம்பு அப்படி பண்ண நம்ம அப்படி தாண்டியே போயிடலாம். நான் போன கான்வர்சேஷன் உங்கள்கிட்ட பேசாமல் விட்டுட்டேனேன்னு நினச்சதை இப்போ கேட்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் ஆரம்பித்து ட்ராப் ஆனது உங்களுக்கு தான். நிறைய ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து ஆரம்பித்து அதை ட்ராப் ஆகிருக்குது. ஸோ ஒரு தடவை ட்ராப் ஆகிறப்போ எப்படி மீண்டு வரணும்னு நினைப்பீங்க, இல்லை எப்படி இருக்கும் உங்களுக்கு? அண்ட் நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட்ஸுமே கொஞ்சம் பெரிய 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 ப்ராஜெக்ட்ஸ், இப்போ சோத்து கட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கருப்பணசாமியாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ். ஏழிலோ ரகுமான் சார் வச்சுல காங்கேயம் காளைன்னு ஒரு படம், அதில் நான் 45 லட்சம், கருப்பணசாமிக்கு 75 லட்சம், ஒரு 55 லட்சம் ஏழேலோ, சோத்து கட்சி ஒரு 25 லட்சம். நான் சொல்கிறதெல்லாம் 92, 93, 94. இன்றைக்கி அதோட விலை வந்து பயங்கரம் அந்த மாதிரி இருக்குது. 89ல் நான் ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பங்களா வந்து 7 கோடி ரூபாய் இன்றைக்கி. அப்போ நான் அந்த தொலைச்சி இவ்வளோ பணத்தோட வேல்யூ என்ன. ஸோ அதனால் நிறைய அந்த மாதிரி ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, இந்த நிமிஷத்தை நம்ம வீணாக்க வேண்டாம். போன நிமிஷத்தோட வெற்றியோ, போன நிமிஷத்தில் இருக்கிற பிரச்சனையோ, ஈவன் அது ரொம்ப பெரிய வெற்றியாகவே இருக்கட்டும். இப்போ சுந்தர்சி சார் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அவருக்கு. அது வெற்றி 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 நான் சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். வெற்றியை கூட தூக்கி போட்டுட்டு அவர் உட்காந்து இப்போ அடுத்த படத்துக்கு பண்ணிட்டு இருப்பார். நித்திலன் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பார். பெரிய வெற்றி என்னன்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். அப்பா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்குது. நித்திலனுக்கெலாம் பாவம் அவர் அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டு அட்லீஸ்ட் சுந்தர்சியாவது ஆரம்பத்துலேருந்து ஒரு வசதியோடு வளர்ந்தவர். இது புது வெற்றி கிடையாது. உள்ளத்தை அள்ளித்தாலாம் அவ்வளோ பெரிய வெற்றி அவர் நிறைய பார்த்துட்டார். அதனால் ஆனாலும் நிறைய பார்த்தவங்களுக்காக அவங்க 4 தோல்வி வந்தால் தாங்க முடியாது. சுந்தர்சிக்கு இப்போ கிடச்சிருக்க ஒரு இது இருக்குது தெரியுங்களா, தெம்பு. அது பெரிய தெம்பு. அது நான் எப்போவுமே 4 படம் ஓடியே தீரணும்னு நினைப்பேன். அப்போ தான் திரையரங்கு நல்லாயிருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருப்பாங்க. அப்படி நினைக்கிற நான் வந்து எந்த படமுமே இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படம் ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. ஸோ ஓகே, இல்லை அந்த படம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதா உங்களுக்கு? தோணியிருக்கா இதுக்கு? இல்லைங்க, அப்படி இல்லை. இப்போ நம்ம கருப்பணசாமி இப்போ பண்ண முடியாது, ஏழையில் கூட நான் நடிக்க முடியாது. இப்போ வேறு யாராவது ஒருத்தர் நடிக்கணும். அது ஒரு வயசு சம்மந்தப்பட்ட விஷயம். வேற புதிய பாதை அப்படி இல்லை. அவன் 25 வயசில் அனாதையாக இருக்கலாம், 50 வயசில் அனாதையாக இருக்கலான்ற ஒரு லாஜிக்கை நான் வச்சுக்கிட்டேனே தவிர, கருப்பணசாமி அதே மாதிரி தான். அது என்னுடைய 25 வயசில் 30 வயசில் நடிச்சிருக்க வேண்டிய ஒரு படம். அப்புறம் ஏழையிலவும் அந்த மாதிரியான விஷயம். சோத்து கட்சி நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனால் இப்போ தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதனால் கொஞ்சம் தாமதிக்கலாம். அடுத்து நிறையா படங்கள் நடிக்கவும் செய்கிறீங்க. தெலுங்கு படத்தில் நடிக்க போகிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த நடிப்பில் வந்து மறுபடியும் வேறு ஏதாவது புதுசாக பண்ணணும்னு தோணுதா, இல்லை நடிப்பை வந்து எப்பயும் போல நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு காசு வரதுக்கான விஷயமா மட்டும் வச்சுக்கணும்? அப்படி இல்லை. நான் அந்த கேரக்டர் ஸ்டடின்றது ஒரு பயங்கரமான விஷயம். முதல்லேருந்தே அந்த டைரக்டரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னுடைய காஸ்டியூம்ஸ்லேருந்து, என்னுடைய ஆட்டிடியூட்லேருந்து, நான் என்னவா பண்ண போகிறேன் அதில்ன்றது உட்பட. அப்புறம் எனக்கு வர கேரக்டர் முன்னாடியே டேரக்டர்ஸ் வந்து அது கொஞ்சம் ரெடி பண்ணியே இருப்பாங்க. அதில் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒன்று பண்ணணும், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. 1000ல் ஒரு ஒன்றை விட ஒரு படம் பண்ணிடணும் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி 1000ல் ஒரு ஒன்று மீறி ஒன்று பண்ணுறதுன்றது. அப்படி நான் சொல்கிறதுக்கு காரணமே அந்த மாதிரி யோசிக்கிற டைரக்டர்ஸ் யாராவது நம்மளை அணுகட்டுமேங்கிறது. செல்வராகவன் சார் வந்து அங்கே தான் நம்ம வந்து எடுக்கும் போதெல்லாமே எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். இவ்வளோ லென்த்தி சீனு. இப்போ நீங்கள் படமாக பார்க்கும்போது அது ஒரு சீனு, அது 10 நாள் எடுத்துகிட்டு இருக்கும். 10 நாள் மழை வரணும், மழையில் வந்து கண் சிமிட்டாதீங்கன்னு வர தண்ணி வந்து
அந்த ஹோர்ஸ் பைப்பை வச்சு அடிப்பாங்க. ம். அது இப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க, ட்ரிப்னு இப்படி அடிப்பாங்கன்னா சொரக்குன்னு வந்து தலையில் படும். கண்ணை வந்து சிமிட்டவே கூடாது, அப்படியே தான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் அது அவருடைய முழு ஒரு ட்ரீம் அது. யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி மறுபடியும் 1000ல் ஒருவன் வந்து தொடங்க நான் நடிக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா அதில் மிஸ்டர் தனுஷ் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அந்த மாதிரி ஒரு படம் வந்து தனுஷ் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர். நான் வந்து சத்தியமாக எல்லாரையும் தனித்தனியாக அப்படியே பயங்கரமாக ரசிப்பேன். அவர் போய் ஹாலிவுட்டில் போய் ஒரு படம் பண்ணிட்டு வராரா, அது என் தம்பி போய் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சத்தியமான ஒரு விஷயம். அவர் அந்த வேஷ்டி சட்டை போட்டு வந்து இப்போ கூட ரமன் சார் ஒரு பக்கம் பாடுறாரு, இவர் ஒரு பக்கம் பாடுறாரு. சரி, நமக்கு வந்து எனக்கு பாட தெரியும், ஆனால் அது கரெக்டாக பாடுறான்னு தெரியாது. ஆனால் இருந்தாலும் பயங்கர கிளாரியாக இருக்கார். யார் நானும் பாட்டு எழுதுறேன், அவரும் பாட்டு எழுதுறாரு. ஆனால் அவர் ஸ்டேஜில் தைரியமாக பாடுறாரு. ராஜா சாருக்கு எதுக்கு போய் பாடிட்டு வராரு, நமக்கு மட்டும் அது தெரியல. இல்லை சரி பார்ப்போம், கற்றுக்குவோம், எங்கே போய் சின்ன வயசு இருக்குல்ல அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய பாராட்டுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. தொடர்ந்து அடுத்த படம் என்னங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் யோசிக்கல. அதனால் தயவுசெய்து இந்த மின்னம்பலம் மூலமாக நம்ம இந்த பேட்டியின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் சொன்னார், சார் நீங்கள் மட்டுமே ஒரு மேஜிக் பண்ணுறீங்க சார். ஃபஸ்ட்டு டே பார்த்த உடனே நாங்கள்லாம் அப்படியே பயந்து போயிட்டோம். நீங்கள் மட்டும் தான் நம்பிக்கையோடு இருந்தீங்க. போகிறீங்க, ரோடாக போகிறீங்க, எங்கெங்கே தேட்டராக போகிறீங்க. நான் பீச்சில் போய் நேற்று போய் நாங்கள் இதை எடுத்துகிட்டு, ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டு, மைக் எடுத்துக்கிட்டு, மக்களெல்லாம் அந்த மோடி மஸ்தான் வேறு மாதிரி என் பசங்களை வர கூட கூப்பிட்டு போயிட்டு போடுற அந்த பிப்ளி சாங்கை போடுன்னு அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ண வச்சு, டீன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு தெரியுமா, ரொம்ப ரொம்ப பிகினராக ஒருத்தன் இருப்பான்ல, அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் சொன்னார், சார் கலெக்ஷன் கூடிக்கிட்டே இருக்குது சார். நான் கேட்டேன், இந்த லெவலில் போனால் இந்த கலெக்ஷன் என்னவா சார் இருக்கும் அப்படின்னு. அது உங்களை வச்சு என்னால் கணிக்க தெரியல சார், என்ன மன்னிச்சிருக்கேன். நாங்கள் வழக்கமாக என்ன சொல்லுவோம்னா, சினிமா ட்ரெயிலில் இவ்வளோ வந்தது ஃபஸ்ட்டு வீக்கு அப்படின்னா 7 வாரம் ஒன்றா இவ்வளோ வரும்னு நம்ம சொல்லுவோம். பட் நீங்கள் ஏதாவது மிராக்கலாக பண்ணி படம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரானரியாக போகலாம், நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து போகலாம் அப்படின்னாரு. அப்படி ஆகிறது வந்து நிச்சயமாக அது உங்கள் கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக அது குழந்தைங்க குடும்பத்தோடு பார்க்குற ஒரு நல்ல படங்கிறது மிஸ் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறதுல ரொம்ப பிரயோஜனமே கிடையாது. எனக்கு பழகி போச்சு அது. இருந்தால் கூட ஒரு நல்ல படம் வரும்போது தயவுசெய்து அதை வரவேற்கணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.